உடனே நாளைக்கே நான் முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்துல அங்க இங்கேயும் குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க என்ன சொல்லணும், அது கோரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த NDTVன்னு ஒரு ஆங்கில டிவி, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரு மேடை போட்டு அவங்க வந்து கேள்விகள் கேட்பாங்க. இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பதில் சொல்லணும். அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு, துணை முதலமைச்சர் அவர்கள் போய் பேசுறாரு, நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் போய் பேசியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் TRB ராஜா பேசியிருக்கிறாரு, நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்கிறாரு, PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா யார் மட்டும் வர்றதுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு தெரியுமா? நான் தான் முதலமைச்சரே, என்ன CM சார் பயமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டானா இல்லையா? அந்த ஆளு தான் என்ன பண்ணிட்டா, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மேடைக்கு வர்றதுக்கே பயப்படுறான். மக்களை சந்திக்கிறதுக்கு இல்ல, நேருக்கு நேரா கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அங்க மோடி என்ன பண்ணுவாரு, பத்திரிகையாளர்களை மைக்க நீட்டினாங்கன்னா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாரு. இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணுன்றாராம். நீங்க யோசிச்சு பாருங்க, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எப்படிங்க ஒரு பேட்டி எடுக்க முடியும்? ஆனா அவர் அப்படிதான் சொல்றாரு கேமரா. ஆனா அவர் அத்தனை கேமராவுக்கு முன்னாடி நடிக்கதான் அவருக்கு தெரியுமே தவிர மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு தெரியாது. அப்போ யார் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களோ, யார் மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க தான் அடுத்ததாகவும் ஆட்சிக்கு வரணும். முதல்ல போராடுற துணிச்சல் இருக்கணுங்க. தனக்காகவே போராட வக்கில்லாத ஒருத்தன் நாளைக்கு தமிழ்நாட்டுக்காக என்ன போராடி கிழிப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க வந்து ஜனநாயகன் படமோ ஏதோ ஒன்று வரல, ஆனா அதுக்கே அவரால் என்ன பண்ண முடியாது, அங்க போய் சண்டை போட்டு ஒன்றிய அரசு கூட போராடி அதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியல. அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போராடி எல்லாத்தையும் வாங்கி தருவோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கின்ற துணிச்சல் மிக்க முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மட்டும் தாங்க.